1000 ட்ரோன்ஸுங்க. 1000 ட்ரோனை வச்சு ஒரு ட்ரோன் படையை தயார்படுத்தி இருக்கிறது உக்ரைன். இந்த 1000 ட்ரோன்ஸும் ஒவ்வொரு நிறுவனத்தினுடையது. ஒவ்வொரு நிறுவனத்தினுடையது அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு மாதிரியான டைப், ஒவ்வொரு மாதிரியான டிரைவிங் ஸ்டைல், இது எல்லாமே. அப்படின்னா 1000 போர் வீரர்கள் ட்ரோனை இயக்குவதற்காக மட்டுமே இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ஆமாம். 1000 ட்ரோன்ஸ் மட்டும் கிடையாது. சூசைட் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரோன்ஸ், மைக்ரோ ட்ரோன்ஸ் அப்படிங்கிற ட்ரோன்ஸ், இது எல்லாமே இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் பயன்படுத்தப்படுது. கடைசியாக ரஷ்யா ஈரான்லேருந்து ஒரு ட்ரோனை வாங்கிட்டாங்க, ஈரானுடைய ட்ரோனை ரஷ்யா பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது மேற்குலக நாடுகள் எல்லாருமே எதிர்க்கிறாங்க. அங்கே உக்ரைன் 1000 ட்ரோன்ஸை வச்சுருக்காங்க. இங்கே ஈரான் அப்படிங்கிற ஒரு நாட்டிலிருந்து ரஷ்யா வாங்கின ட்ரோன்ஸ் தான் பெருசாக பேசப்படுது. காரணம் என்னன்னு தெரியுமா? காரணத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஈரானுக்கு கடந்த 40 வருடங்களாக பொருளாதார தடை போட்டு வச்சுருக்காங்க அமெரிக்கா. ஈரானால் வெளிநாடுகளில் இல்லாட்டி வெளிநாட்டு என்ஜினியர்ஸ்ட்டை ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செய்ய முடியாது, வெளிநாடுகள்லேருந்து டெக்னாலஜியை இம்போர்ட் பண்ண முடியாது, வெளிநாடுகளுக்கு சென்று படிக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய ஈரான் தயாரித்த அந்த ட்ரோனுக்காக இவங்க ஏன் அச்சப்பட வேண்டும்? இவங்க அச்சப்படுறது ஒரு பக்கமாக இருக்கட்டும், இந்த 1000 ட்ரோன்ஸுக்காக ரஷ்யா அச்சப்படவே இல்லையா? என்னடா இது, இப்படி ஒரு ட்விஸ்டா? இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ட்ரோன்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ராக்கெட்டை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ராக்கெட்டுகள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம ஐஎஸ்ஆர்ஓ சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் எஸ்எல்வி அப்படிங்கிற குட்டி ரக ராக்கெட் லான்ச்சிங் வெஹிக்கிள் எல்லாமே அறிமுகம் செய்கிறாங்க. இந்த எஸ்எல்வினா என்ன, அதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான ஆடியோ புக் குக் எஃப்எம்மால் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த எஸ்எல்வி அப்படிங்கிற புத்தகத்தை நீங்கள் கேட்கணும்னா குக் எஃப்எம்மை டவுன்லோட் பண்ணணும். அப்படி டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ண பிறகு உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் இருக்குது. வருடத்திற்கு 399 ரூபாய் கிடையாது, 199 ரூபாய்க்கு தமிழ் ஆடியோ புக் சம்மரி எல்லாமே நீங்கள் கேட்கலாம். TPM 50 அப்படிங்கிற கூப்பன் கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ TPM 50 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணி தமிழ் ஆடியோ புக் சம்மரி, இன்னும் பல லாங்குவேஜில் ஆடியோ புக் சம்மரி எல்லாமே நீங்கள் கேட்கலாம். கேளுங்க மனதுக்கு பிடித்ததை. இன்றைக்கி வந்திருக்கிற 2 முக்கியமான செய்தி. ஜாப்ரோசிஷா அப்படிங்கிற நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் கடைசியாக இருந்த பவர் கிரிட் கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. இந்த பவர் கிரிட் கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுன்னா எமர்ஜென்சி டீசல் ஜென்ரேட்டர் வழியாக மட்டும்தான் இவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது கிடைச்சிட்ருக்கு. ஸோ இந்த எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய டீசல் ஜென்ரேட்டர்னுடைய இந்த எலக்ட்ரிசிட்டி வழியாக மட்டும்தான் இந்த NPP அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாப்ரோசிஷியா நியூக்ளியர் பவர் பிளான்ட் இனிமேல் ரன் ஆகணும். இது ரன் ஆகுமா இல்லையா, பெரிய வெடி விபத்து வருமா, லீக்கேஜ் வந்துருமா, இந்த மாதிரி பல டவுட்ஸ் அப்படிங்கிறது எல்லார்ட்டையுமே இருக்குது. இது ஒரு செய்தி. அடுத்த செய்தி அப்படிங்கிறது கிரீமியா ரஷ்யா இடையே இருந்த ஒரு பாலம், கிட்டத்தட்ட 19 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய பாலத்தில் திடீர் வெடி விபத்து வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம தமிழ் வியூகத்தில் பார்த்தோம். தமிழ் வியூகம் பார்க்காத நபர்கள் தயவு செஞ்சு அதை பார்த்துருங்க. அதே மாதிரி தமிழ் விதை அப்படிங்கிற நம்ம சேனல் ரொம்ப முக்கியமான சேனல் கூட. பங்கு வர்த்தகத்திலேருந்து எல்லாமே, அதாவது இந்த அப் டு டேட்டாக இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தமிழ் விதை சேனலை பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி 2 சேனலில் பேசின பிறகு கடைசியாக இன்னொரு விஷயத்தை நான் உற்று கவனித்தேன். ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரோன், ஸ்வாம் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஒரு வகையான கமிக்கஸ் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கமிக்கஸ் ட்ரோன்ஸை ரஷ்யா பயன்படுத்தி விட்டது. ஸோ கமிக்கஸ் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது செப்டம்பர் 12லேருந்தே ரஷ்யா பயன்படுத்தி வருகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ரஷ்யாவின் மீதும் ஈரான் மீது வைக்கிறாங்க. இந்த கமிக்காஸ் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியமான ட்ரோனா? ஈரான் தயாரித்த ஒரு ட்ரோன் காரணமாக இது இவ்வளோ பெருசாக பேசப்படுது அப்படின்னு கேட்டால் ஆமாம். ஈரான் கடந்த 40 வருடங்களாக பொருளாதார தடையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டால் பெரிய அளவு டெக்னாலஜியை படிக்க முடியாது, பகிர முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஈரானால் தயாரிக்கக்கூடிய பல விதமான வெப்பன்ஸ் அப்படிங்கிறது 1930-40களில் அமெரிக்காவால் இல்லாட்டி பல நாடுகளால் தயாரித்த வெப்பன். 1940-30 தயாரித்த வெப்பனை இவங்க ரிவர்ஸ் என்ஜினியரிங் செஞ்சு தான் ஈரானில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் என்ன செய்வாங்க, புது வெப்பனை தயாரிப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் F-5 லைட்டர் ஃபைட்டர் 1959 அமெரிக்காவால் தயாரிக்கப்பட்ட ஒரு ஃபைட்டர். இதை பேஸ் பண்ணி தான் ஈரான் அடுத்த ஒரு விமானத்தை தயாரிக்கிறாங்க. அடுத்ததாக பெல் 206 ஹெலிகாப்டர் 1962 அமெரிக்காவால் தயாரிக்கப்பட்டது. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இவங்க ரொம்ப பெரிய அளவில் அவங்களுடைய புதிய டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி தயாரித்துட்டு வந்தாலும் 2021 கேமிக்கோஸ் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத அறிமுகம் செய்கிறாங்க ஈரான். அதை ஷாஹீத் 136 அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இந்த ஷாஹீத் 136 அப்படிங்கிற இந்த ட்ரோன் அறிமுகம் செய்து இது அதிநவீன ட்ரோன் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ ஈரான் ஒரு ட்ரோனை தயாரிச்சிருச்சு அப்படின்னு சொன்னபோது அர்மேனியா அசர்பைஜான் பிரச்சனையில் கூட ட்ரோனினுடைய யுத்தமாக பார்க்கப்பட்டது. அந்த நேரம் கூட எல்லார் கண்களும் யார் மீது இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஷ்யாவின் மீது தான் இருந்துச்சு. ஒருவேளை ரஷ்யா இந்த ட்ரோனை தயாரிக்கக்கூடிய அந்த டெக்னாலஜியை ஈரானுக்கு கொடுத்துருப்பாங்களோ அப்படிங்கிறது தான். ஆனால் ஈரான் என்ன செஞ்சாங்கன்னா, கிடையாது, நாங்கள் ரஷ்யாட்டிருந்து தொழில்நுட்பத்தை வாங்கலை, நாங்கள் சீனாவினுடைய என்ஜினை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சீனாவில் இருக்கக்கூடிய என்ஜின் இல்லாட்டி சீன என்ஜின் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, கடைசி மாதம் வர அலி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட், அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி அலி எக்ஸ்பிரஸ் அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு வேணும்னாலும் கிடச்சிருக்கும், நான் வேணும்னாலும் வாங்கியிருக்கலாம். ஆனால் இப்போது அதுக்கு ஃபுல்லாக தடை விதிச்சிருக்காங்க சீன அரசாங்கம். ஸோ இந்த கமிகஸ் இல்லாட்டி ஷாஹித் 136 அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரோனில் பொருத்தப்பட்டிருக்கும் என்ஜின் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சீனாவினுடைய MD-550 என்ஜின் அப்படிங்கிறது தான். ஸோ சீனாவினுடைய MD-550 அப்படிங்கிற என்ஜின் சீனா எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிற இன்னொரு கேள்வி வரலாம். சீனாவினுடைய என்ஜினை ஈரான் பயன்படுத்துகிறாங்க. சீனா என்ன செஞ்சாங்கன்னா ஜெர்மனியினுடைய என்ஜினை ரிவர்ஸ் என்ஜினியரிங் செஞ்சு தான் இந்த MD-550 அப்படிங்கிற என்ஜினை உருவாக்குறாங்க. லிம்பாக் L550E அப்படிங்கிற ஜெர்மன் என்ஜினை தான் இப்போ MD-550 யார் இறக்கிட்டு இருக்காங்க, சீனா இறக்கிட்டு இருக்காங்க. இந்த L550E அப்படிங்கிறது Volkswagen Boxer இல்லாட்டி கரெக்டாக சொல்ல போனால் பீட்டில்ஸ் அப்படிங்கிற ஒரு என்ஜினுடைய சின்ன ஒரு தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ டோட்டலாக பார்க்கும்போது ஒரு நாடு செய்யக்கூடிய என்ஜினை ரிவர்ஸ் என்ஜினியரிங் செஞ்சு இன்னொரு நாடு செய்யக்கூடிய என்ஜினை எடுத்து அவங்களுடைய ட்ரோனில் வச்சு ஷாஹித் 136 அப்படிங்கிற ஒரு ட்ரோனை உருவாக்குறாங்க ஈரான். இந்த ட்ரோன் இல்லாட்டி இந்த MD-550 அப்படிங்கிற என்ஜின் ரொம்ப சப்தம் வாய்ந்தது. இந்த ட்ரோன் வருதுன்னா பல கிலோமீட்டர் தூரமாக இருக்கிறவங்களுக்கு கூட தெரிஞ்சிடும், எப்பா ஒரு ட்ரோன் கமிகஸ் இல்லாட்டி ஷாஹித் 136 ட்ரோன்ஸ் வந்துட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ட்ரோன் அதிநவீனமாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே யாருக்குமே அக்செப்ட் பண்ண முடியாத ட்ரூத்தாக இருக்குது. இப்போது துருக்கி எடுத்துக்கிட்டோன்னா பேக்கர் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு ட்ரோன் இருக்குது. கடைசியாக ஆகஸ்ட் செப்டம்பரில் துருக்கியும் உக்ரைனும் ஒரு டீலுக்கு வராங்க. இந்த பேக்கர் அப்படிங்கிற ட்ரோன்ஸை உக்ரைனில் வச்சே நம்ம என்ன செய்ய போகிறோம், தயாரிக்க போகிறோம். இந்த பேக்கர் அப்படிங்கிற ட்ரோன்ஸை உக்ரைனில் வச்சே சரிப்படுத்த போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பு தான். ஸோ துருக்கியினுடைய ட்ரோன்ஸை கூடுதலாக யார் இறக்குமதி பண்ணியிருக்காங்க, உக்ரைன் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ட்ரோன்ஸுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வரலாம். அந்த பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கும் அந்த பிரச்சனைகளில் சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் மாற்றுறதுக்கும் டைரெக்டாக ஒரு நிறுவனத்தை, ஒரு ஆஃபீஸை எங்கே கொண்டு போட்டிருக்காங்க, உக்ரைனில் கொண்டு போட்டிருக்காங்க, துருக்கியினுடைய நிறுவனம். ஸோ இந்த பேக்கர் அப்படிங்கிற இந்த ட்ரோன் பெரிய அளவில் உக்ரைனுக்கு கை கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதே மாதிரி இப்போ இந்த கேமிகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லாட்டி ஷாஹித் 136 அப்படிங்கிற ட்ரோன் எப்படிலாம் செயல்முறை செய்கிறது அப்படிங்கிறத இன்னும் யாராலையுமே கணிக்க முடியல. யுத்த காலத்தில் அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செயல்படுது. சீனாவினுடைய என்ஜின் மட்டும் கிடையாது, அதில் வேறு ஏதோ தொழில்நுட்பத்தெல்லாம் உள்ளே வச்சுருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் பேசிகிட்டு இருக்காங்க. சரி, அப்படின்னா உக்ரைன் என்ன செஞ்சாங்கன்னா கடந்த 3 மாதங்களில், அதாவது 90 நாட்களில் மட்டுமே கிட்டத்தட்ட 1000 ட்ரோன்ஸை வாங்கியிருக்காங்க. எக்ஸாக்டாக 986 ட்ரோன்ஸை வாங்கியிருக்காங்க. இந்த 986 ட்ரோன்ஸில் சூசைட் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது சேர்க்கப்படவில்லை. சூசைட் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாது. ஏவப்படும், ஒரு டார்கெட்டை பார்த்து ஏவப்படும், அந்த டார்கெட்டை போய் அப்படியே கீழே விழுந்து அதுக்குள்ளே ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் இருக்கும், கீழே விழும்போது அந்த எக்ஸ்ப்ளோசிவ் வெடித்து செதறிடும், அது கூடவே அந்த டார்கெட்டும் அழிஞ்சிடும். ஸோ ட்ரோனும் செத்து போயிடும், ட்ரோன் மோதுன்னு அதுவும் செத்து போயிடும். இதுதான் இந்த சூசைட் ட்ரோன் அப்படின்னு சொல்லலாம். இது இந்த எண்ணிக்கையில் வரவே வராது. இப்போ நான் சொல்கிற 986 ட்ரோன் அப்படிங்கிறது இன்னொரு நபரால் ரிமோட் வழியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ட்ரோன்ஸ். ஸோ இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தனியாக அவங்க படிக்கணும். இதுக்காகவே உக்ரைனில் இருக்கக்கூடிய நிறைய இராணுவ வீரர்கள் உக்ரைனுக்குள்ளே வச்சும் துருக்கியில் வச்சும் இன்னும் பல நாடுகளில் வச்சு ட்ரைனிங் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1000க்கும் அதிகமான உக்ரைனுடைய இராணுவ வீரர்களுக்கு ட்ரோன்ஸ் ஓட்டுவது எப்படி அப்படிங்கிற ட்ரைனிங் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ட்ரோன் அப்படிங்கிறது இப்போ ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் தான். நமக்கெல்லாம் ட்ரோன் அப்படிங்கிறது இனிஷியல் ஸ்டேஜாக விக்கி அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கலாம். ஆனால் இந்த ட்ரோனில் இன்னும் பல விஷயங்கள் செய்ய முடியும். இப்போ தான் ஸ்வாம் ட்ரோன்ஸ் வர வந்திருக்கோம், இப்போ தான் சூசைட் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத நம்ம படிச்சுட்ருக்கோம். இதுக்கு மேலேயும் இனி லேசர் ட்ரோன்ஸ் வரும், இல்லை EMP ட்ரோன்ஸ் வரும். இப்படி நிறைய ட்ரோன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ட்ரோன்ஸ்லாம் வருங்கால தலைமுறைக்கு தேவைப்படக்கூடிய டெக்னாலஜியாக இருக்கும். ஸோ ட்ரோன் பற்றிய உங்களுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். கூடுதலாக இப்போ உக்ரைனால் பயன்படுத்தக்கூடிய ட்ரோன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வார்மேட் 3.0 அப்படிங்கிற ஒரு ட்ரோன் தான். இந்த வார்மேட் 3.0 எந்த நாட்டினுடைய ட்ரோன் அப்படின்னு சொல்லி இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் இந்த வார்மேட் 3.0 தான் பெரிய அளவு ரஷ்யாவினுடைய படைக்கு தலைவலியாக இருக்கக்கூடிய ட்ரோன். அது இல்லாமல் பென்குயின் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறதையும் உக்ரைன் பயன்படுத்திட்டு வராங்க. இந்த பென்குயின் ட்ரோன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரோனை நம்ம சுட்டு வீழ்த்திட்டோம்ப்பா, அந்த பென்குயின் ட்ரோன்ஸில் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்மளால் எடுத்து வாசிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கிடையாதான். ஏன்னா இந்த பென்குயின் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது முழுக்க கிரிப்டோ டேட்டாவால் இயங்கக்கூடிய ஒரு ட்ரோன்.
இந்த பென்குயின் ட்ரோன், இது இல்லாமல் வார்மேட் 3.0, இது இல்லாமல் கிட்டத்தட்ட பல கம்பெனிகளுடைய பல நிறுவனங்களுடைய ட்ரோன்ஸை உக்ரைன் பயன்படுத்துகிறாங்க. அதில் DJI மேட்ரிஸ் RTK 300, DJI Mavic 3, ஆட்டல் EO 3-2, உக்ரைனுடைய UKR ஜெட் அப்படிங்கிற ட்ரோன், ஸ்கைடன், SKIF ட்ரோன்ஸ், அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல ட்ரோன்ஸ். இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் ஸ்வாம் ட்ரோன்ஸாகவும் இருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ ஒரு யுத்த காலத்தில் பீரங்கிகள் வந்த காலம், பீரங்கிகளை அழிப்பதற்காக ஆன்டி டேங்க், அதே மாதிரி ஏர்கிராஃப்டை அழிப்பதற்காக ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்ஸ், இதெல்லாம் தாண்டி இப்போ ட்ரோன்ஸில் வந்து நிற்கிறோம். ட்ரோன்ஸை பல கிலோமீட்டருக்கு தள்ளி இருந்து நம்ம ஆப்ரேட் பண்ணி நம்முடைய எதிரி நாட்டு படைக்குள் அதை இன்ஃப்ளேட் பண்ண வச்சு அவங்களுடைய டார்கெட்டை அழித்து அந்த ட்ரோன்ஸை நம்மளால் சேவ் பண்ண முடியுது. இப்போ இருக்கக்கூடிய ட்ரோனுக்கெல்லாம் ரொம்ப அதிநவீன டெக்னாலஜி என்ன தெரியுமா? ஆட்டோ லேண்டிங் அப்படிங்கிறது தான். ஜஸ்ட் ஆட்டோ லேண்டிங் அப்படிங்கிற அந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டாலே அந்த ட்ரோன் எங்கே இருந்தாலும், இந்த ரிமோட் கண்ட்ரோல் எங்கே இருக்கோ, இல்லை நம்ம GPS சிக்னல் எங்கே கொடுத்துருக்கோமோ அங்கே வந்து லேண்ட் ஆயிரும் சேஃபாக. நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ட்ரோனினுடைய ஆப்ரேஷன் அப்படிங்கிறதும், இல்லை ட்ரோனினுடைய திட்டங்கள், AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கூடிக்கிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட ட்ரோன்ஸ் தான் எதிர்கால யுத்தத்தை தீர்மானிக்க போகும் சக்தியாக மாறி இருக்கிறது. ஸோ ஈரானுடைய ஜாஹித் 136 இருக்கட்டும், துருக்கியினுடைய பேக்கராக இருக்கட்டும், இல்லை நம்ம சொன்ன DJI ட்ரோன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய அளவு ரொம்ப பெரிய வலுவை, அப்படி இல்லைனா இன்னொரு நாட்டை அழிப்பதற்கான ட்ரோனை உருவாக்கக்கூடிய நிறுவனங்களாக மாறி நிற்கின்றன. நமக்கெல்லாம் ட்ரோன் என்ன தெரியும்? மச்சான் ட்ரோனை எடு, அப்படியே உயரமாக பறக்கவை, ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ போடு, ரீல்ஸில் ஒரு வீடியோ போடு. இது மட்டும் கிடையாது ட்ரோனினுடைய வேலை. இந்த ட்ரோனை வச்சு நிறைய விஷயங்கள், நிறைய உலக அரசியலை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் நாடுகள். ஸோ கொஞ்சமாக இந்த பதிவு அப்படிங்கிறது நம்ம மூளையை கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்காகத்தான். ஏன்னா ஆயுதங்கள், போர், யுத்தம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு ட்ரோனுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி, இந்தந்த நாடுகள் இப்படிலாம் உதவி செய்கிறாங்க அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷன் புதுசாக தான் இருக்கும். ஆனால் இதை பற்றி படிக்க தொடங்கிட்டோம்னா நம்ம யங்கர் ஜென்ரேஷனுக்கு நம்ம கொடுக்குற வரப்பிரசாதம் இது அப்படின்னு சொல்லலாம். ட்ரோனுடைய ரிமோட் கண்ட்ரோல் வழியாக இயக்கக்கூடிய ஆயுதங்கள், இது எல்லாமே எதிர்காலத்தை ரொம்ப பெரிய அளவு மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை மிக்கது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உக்ரைன் 1000 ட்ரோன்ஸை வச்சு ஒரு படையை உருவாக்கிட்டாங்க. காமிகஸ் இல்லாட்டி ஜாஹித் 136 அப்படிங்கிற ட்ரோனை ரஷ்யா பயன்படுத்திட்டு இருக்காங்க. நாளைக்கு உங்களுடைய ப்ராஜெக்டில், யங்ஸ்டர்ஸ் உங்களுடைய ப்ராஜெக்டில் இந்த ட்ரோனை பற்றி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களாக இங்கே பதிவு செய்யுங்கள். ஸோ ஓவராலாக இது ட்ரோனுக்கான ஒரு பதிவு. அதிநவீன ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறதெல்லாம் வேறொரு பதிவில் பார்க்கலாம். இந்த ஒரு பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.